திருப்பரங்குன்றம் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். அருள்தரும் ஆவடை நாயகி உடனாய அருள்மிகு பரங்கிரிநாதர் என்று சொல்லக்கூடிய சிவாலயம் தான் முதலில் திருப்பரங்குன்றம். ரெண்டாவது அதுல முருகன் கோயில் இருக்குது, அவ்வளவுதான். குடைவரை கோயில் உள்ளே சென்று பார்த்தால் அருள்தரும் ஆவடை நாயகி உடனாய பரங்கிரிநாதர் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம். தமிழ்நாட்டில் 276 திருத்தலங்கள் நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்றிருக்கின்றது. அப்படி பாடல் பெற்ற ஒரு தலங்களிலே தான் திருப்பரங்குன்றம். ஆக நம்முடைய இந்த நெறிகளை, சைவ சமய நெறிகளை சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இவர்கள் இந்துத்துவாவை சார்ந்தவர்கள், விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்த துணை அமைப்புகள், நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான அமைப்புகள், அவர்கள் யாருக்கும் தெரியாத நிலையில பல கோடீஸ்வரர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்துத்துவா மயம் ஆக்குவதற்காக வடநாட்டிலே முதல்ல ஜெய் ஸ்ரீராம்னாங்க, ஹரே ராம் ஹரே கிருஷ்ணாங்க, ஜெய் ஆஞ்சநேயன் சொன்னாங்க. இதிலேதான் அவங்க ஒரு பெருமையான ஒரு பெரிய அளவிலே அவர்கள் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் வட மாநிலத்தில் கூட இந்தி பேசுகின்ற மக்கள் கூட இவர்களை பற்றி, இந்துத்துவாவை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு இப்பொழுது அவர்களுடைய செல்வாக்கெல்லாம் சரிந்து கொண்டிருக்கின்றது வட மாநிலத்தில். ஆகவே என்ன செய்வது என்று திகைக்கின்ற நேரத்தில் சில வன்முறையாளர்களையும் கைக்கூலிகளையும் வைத்து பல இடங்களிலே பல வகையான இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டிற்குள் நாம் கால் வைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். இந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறப் போவதில்லை. உண்மையிலே நீங்கள் பக்தி செய்கின்றவர்களா? பக்தி செய்கின்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் தமிழ்நாட்டில் 2-3 முறை பெருவெள்ளம் ஏற்பட்டு மக்கள் மிகச் சிரமப்பட்டார்கள். பல நிலைகளிலே புயல் வீசி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அதற்கெல்லாம் இந்த இந்தியாவை ஆளுகின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஏதாவது நிவாரண உதவி செய்தார்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். குஜராத்திலேயோ பீகார்லேயோ இன்னும் பல வட மாநிலங்களிலோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்காக கோடியாக லட்சமான கோடிக்கணக்கான பணங்களை ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு உதவுகின்றார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாடும் ஒரு மாநிலம், அதுவும் இந்தியாவோடு இருக்கின்றது. ஆனால் இதுவரை இது போன்ற பேரிடர் காலங்களில் நமக்கு தர வேண்டிய நிதிகளை எல்லாம் கொடுக்கவில்லை. இதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறது என்று சொன்னால், நாம் எந்த வகையிலாவது தமிழ்நாட்டில் கால் பதித்து விட வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு கொள்கையை தூக்கி எறிய வேண்டும். அப்படி எறிந்து அதன் மூலமாக நாம் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக 6 படை வீடை போலியான தற்காலிகமான நிலையிலே மதுரையில உருவாக்கி மக்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்து பிரசாதம் தருகிறேன் சொன்னார்கள். முதலில் கஜா புயல், ஒக்கி புயல், இது போன்ற புயல்களிலும் பெருவெள்ளம் ஏற்பட்டு சேதப்பட்ட தூத்துக்குடி, மதுரை, தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற இந்த பகுதிகளெல்லாம், திருநெல்வேலி போன்ற பகுதிகளெல்லாம் மிக மோசமான நிலையிலே பேரிடர் துன்பப்பட்டார்கள் சென்னை மக்களும். ஆகவே அதற்கான நிதியை முதலில் ஒதுக்குவதற்கு உண்மையிலே உங்களுக்கு முருகன் மேல் பக்தி இருக்குமே ஆனால், உங்கள் பக்தி உண்மை என்று சொன்னால், நீங்கள் பகல் வேஷக்காரர்கள் இல்லை என்று சொன்னால், சற்று நீங்கள் சிந்தித்து 22ஆம் தேதிக்கு முன்னாடியே அதை ஒதுக்குங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்தவரையில் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாடு தான் கல்வியிலும் தொழில் வகையிலும் அனைத்து துறைகளிலும் சிறந்து உயர்ந்து விளங்குகின்றது. ஆனால் இந்த மக்கள், இந்த மாணவர்கள், கிராமப்புற மக்கள், கிராமப்புற மாணவர்கள் வளர்ச்சியடையக்கூடாது, படிக்கக்கூடாது,
தமிழர்களை படிக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும், சூத்திரர்கள் எல்லாம் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சனாதன நோக்கில இவர்கள் எல்லா நிலைகளிலும் நம்முடைய நிதியை, ஒதுக்கப்பட்ட நிதியை நமக்கு கொடுப்பதில்லை. நமக்கு பேரிடர் ஏற்படுகின்ற பொழுதும் கொடுப்பதில்லை, கல்வி நிதியும் கொடுப்பதில்லை. இதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை முதலில் இவர்கள் கொடுக்கட்டும். இதில் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் நீங்க பார்ப்பீங்க. ஒரு செங்கல் வந்துச்சு, எய்ம்ஸுக்கு ஒரு செங்கல் வந்துச்சு, ஏதாவது நடந்திருக்கா? மற்ற மாநிலங்களெல்லாம் எய்ம்ஸினுடைய மருத்துவமனை கட்டி முடிச்சு திறந்து விட்டார்கள் நம்முடைய இந்திய முதன்மை அமைச்சர் அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு எந்த வழிகளிலும் மக்களை பாதுகாக்கவில்லை, மக்களுக்கான திட்டங்கள் தீட்டவில்லை, மக்களுக்கு ஒதுக்க வேண்டிய, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை. இரண்டாவது, ஆகமம் என்று சொல்வார்கள். 6 படை முருகன் கோயில் வந்து திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, நம்முடைய பழமுதிர் சோலை, திருத்தணி, இந்த 6 படை வீடும் மிக சிறப்பான முறையிலே அங்கே இந்து சமய அறநிலைத்துறையால் கண்காணிக்கப்பட்டு மிக சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது. எந்த பூஜை புனஸ்காரம் நடக்கின்றது? தமிழர்களுக்கு புறம்பான பூஜை நடக்கின்றது. இருந்தாலும் கூட நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கின்றது. திருக்குட நன்னிராட்டு பெருவிழா நடக்குமேயானால் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுள்ள திருக்கோயில்களில் முழுமையாக தமிழில் மந்திரங்கள் ஓதி நன்னிராட்டு பெருவிழா செய்ய வேண்டும். அப்படி அதற்கு சாத்திய குறைவு இருக்குமே ஆனால் அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் 50 விழுக்காடு தமிழ் வழிபாட்டிற்கும் 50 விழுக்காடு சமஸ்கிருத வழிபாட்டுக்கும் ஒதுக்கி சரிசமமாக இந்த வழிபாடு நடத்த வேண்டும், புறமுழுக்கு நடத்த வேண்டும், பூஜைகள் நடத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. ஓதுவா மூர்த்திகளை 100 பேர், 50 பேர், 60 பேர், 70 பேர் என்று சொல்லி யாகசாலைக்கு வெளியே ஒரு ஏற்பாட்டை செய்து அங்கே ஒளிபெருக்கி வைத்து நாங்கள் முற்றுவதல் செய்கின்றோம். முற்றுவதலுக்கும் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? சற்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஊரெல்லாம், நாடெல்லாம், வீதியெல்லாம், தெருவெல்லாம் திருவாசக முற்றுவதல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 365 நாளும் நடக்கின்றது. முற்றுவதல் செய்கிறோம், நாங்கள் தமிழில் குடமுறை செய்கிறோம் என்று சொல்வது சரியான கூற்றாக இருக்காது. தயவு செய்து இந்து சமய அறநிலைத்துறையும் அதனுடைய ஆணையாளர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் இதையெல்லாம் உற்று நோக்க வேண்டும். துறை அமைச்சர்களும் உற்று நோக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு ஆதரவாகவும் தமிழுக்கு நீங்கள் ஏற்றம் தருவீர்கள் என்று நாங்கள் இதுகாரம் நம்பிக்கொண்டிருந்தோம். அந்த நம்பிக்கையை வீண் போகாத வழியில நீங்கள் திருச்செந்தூரில் நடக்கின்ற திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், சரியாக 78 திருக்குண்டங்களிலே 38 குண்டங்கள் நீங்கள் தமிழ் வழிபாட்டிற்கு ஒதுக்க வேண்டும். வடமொழிக்கு அதே போன்று நீங்கள் 38 குண்டங்கள் ஒதுக்க வேண்டும். நாங்கள் தமிழ்நாட்டில் 5000 தமிழ் வழிபாடு செய்யக்கூடிய தமிழ் வேள்வி சதுர்கள் இருக்கின்றோம். அதுபோன்று நம்முடைய சித்தர் அடியார்கள் இருக்கின்றார்கள். கரூரார் வழியிலே வழி வந்த அடியார் பெருமக்களும் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து தமிழ் முறையில இந்த வழிபாட்டை செய்வதற்கு, தமிழ் முறையில 4 காலமோ 6 காலமோ 8 காலமோ, நான் ஒரு நூல் தொகுத்திருக்கின்றேன். தண்டமிழ் முருகனுக்கு முந்து தமிழ் மந்திரத்தெட்டு என்று சொல்லக்கூடிய நூல் அச்சில் உள்ளது. அந்த நூலிலே 8 காலத்திற்கு 16 காலத்திற்கு நாங்கள் மந்திரங்களை வைத்திருக்கின்றோம். கந்தர் வழிவன்பா, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இப்படி அத்துணை மந்திரங்கள் நமக்கு இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு சமநோக்கில் தீண்டாமையை நீக்கி சமநிலையில தமிழும் வடமொழியும் வர வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த மாதிரியான கருத்துக்கள் சொன்னாலும் இந்த முருகன் மாநாடு எதுக்கு நடக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த முருகன் மாநாடு அரசியல் 2020 அவங்களே சொல்லிட்டாங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த தலைவர்கள், அது சார்ந்த தலைவர்கள் சொல்கின்றார்கள், 2026
நாங்கள் எப்படி செய்கிறோம் என்பதை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். அதை என் வாயிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இது தமிழ் முருக பக்தருடைய மாநாடு அல்ல, மாற்று அரசியலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் செய்கின்ற இந்த வழிபாட்டு நெறி. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற நன்றி, வணக்கம். போற்றி நமச்சிவாய. சிவாய நம.